நான் ஸ்லோ நினைச்சேன், பட் தட் சீன் இஸ் வெரி வெரி நெசசரி. ஃபைட் சீன் தான் படத்துல ப்ளஸ் பாயிண்ட். ஃபைட் சீன், மியூசிக், ஃபைட் சீன், கோரியோகிராஃபிங், ஸ்கிரீன் பிளே. இந்த கும்ஃபு ஹாஸ்டல்னு ஒரு படம் பார்த்துருப்போம் நம்ம. சேம் அந்த கான்செப்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பிளாஸ்ட்ன்ற டைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா பிளாஸ்டா ஒரே ஃபைட் தான், பயங்கரமா இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் இஸ் ஆல்வேஸ் ஆக்ஷன் கிங். ஸோ தலை வெட்டுற சீன் கொஞ்சம் எடுத்தா பெட்டரா இருந்திருக்கும். மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்ஷன் கிங் இஸ் ஆல்வேஸ் ஆக்ஷன் கிங். ஸோ டு பி ஆனஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வயசான மாதிரி தெரிஞ்சு, ரொம்ப ஏஜ் அந்த பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்கா. ஒரு ஃபிசிக்கும் சரி ஃபேஸும் சரி ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி தெரில. அந்த கொஞ்சம் ஒரு ஜெய்ஹிந்த் அர்ஜுன் வந்து கொஞ்சம் ஓல்டான ஜெய்ஹிந்த் அர்ஜுன் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி பிளாஸ்டா இருந்தது, உண்மையிலேயே பிளாஸ்டா இருந்தது, நல்லா இருந்தது. மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி படத்தில் வேற லெவல், சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்கிரிப்டை கையில் எடுத்து நம்ம இந்த கும்ஃபு ஹாஸ்டல்னு ஒரு படம் பார்த்துருப்போம் நம்ம. சேம் அந்த கான்செப்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் மட்டும் இருக்கு, அவ்வளோதானே தவிர மற்றபடி பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுனை தாண்டி அபிராமியும் அந்த பிரீத்தி முகுந்த் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க பயங்கரமா. விவேக் பிரசன்னா ஒரே சீன் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவார். நல்லா இருக்கு படம். ஆக்டிங் வைஸ் எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கான்செப்ட், ஒரு 100 நோட்டை வச்சு அப்படியே கொண்டு போய் சூப்பரா பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படமும் கூட, நல்லா இருக்கு. பிளாஸ்ட்ன்ற டைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா பிளாஸ்டா ஒரே ஃபைட் தான், பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வேற, ஃபுல்லா கராத்தே தான். அதே மாதிரி இதுல என்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சா நல்லது. ஏன்னா ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைனா யாரையாவது எதிர்பார்க்கணும்ல, அது எதிர்பார்க்காம நம்மளே காப்பாத்திக்கணும் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் என்னன்னா, யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம், அவங்கள காப்பாத்துறதுக்கு, ரெஸ்கியூ பண்றதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபேமிலியில எல்லாருமே கராத்தேல இருப்பாங்க, அதனால இவங்களே சேர்ந்து போராடி அதை சமாளிப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஃபுல்லா நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, பயங்கரமா. ஆமா, தெரிக்க விட்டுருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஃபைட்ட எல்லாம் பயங்கரமா தெரிக்க விட்டுருக்காங்க. வில்லனை போட்டு அடிக்கிறதுலாம் செமையா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு கராத்தே மாஸ்டர் மாதிரியே அடிச்சு வெளுப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அதுதான் ப்ரோ, நல்லா இருக்கு. அவரு பழைய மாதிரி நடிச்சிருக்காரு, சூப்பரா இருக்கு. எல்லாம் படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஹீரோயின் எந்த மாதிரி ஜானர் சொல்லணும்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நல்ல ஒரு ஃபைட்ஸ் கலந்து ஒரு லவ் ஜானர் அந்த மாதிரி போகுது, ஒரு த்ரில்லிங்காக நல்லா இருக்கு ப்ரோ படம். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க வந்து எவர் கிரீன் சொல்ல வேணாம், அவங்க நல்லா நடிப்பாங்க. சைட் ரோல்ஸ், இந்த அம்மா ரோல்ஸ் அவங்களாம் ஆல்ரெடி மகாராஜா படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 11 படத்தில் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு ப்ரோ படம். பிரீத்தி முகுந்தன் அவங்க வந்து இப்போ அப்கமிங் ஹீரோயின் ஸ்டார் படத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க, இப்போ இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல படம் தான், நல்லா இருந்துச்சு, உண்மையிலே பிடிச்சிருந்தது. ஃபைட் கண்டிப்பா கம்பேக் தான். அடுத்த கவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வரலாம். லியோ படம் ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. இல்லை, அது எப்போ போல நல்லா ஃபைட் சீன்ஸ், அவ கேட்ட கதை மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா ஒல்லி ஆயிட்டாங்க, நல்லா பண்ணிக்காங்க, சூப்பரா பண்ணிக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்டிங்ல வந்து அழகா கேரி பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்க ஃபைட் பண்ண நம்புற மாதிரி இருக்கணுன்றதுக்காக கதையோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வெரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அது ஸ்லோ ஆகுதுன்னா, அதோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இல்லைன்னா இவ்வளோ ஒல்லியா இருக்கு, இவ்வளோ வந்து பெரிய பெரிய ரவுடி அடிக்க முடியுமான்னு நம்பி இருக்க முடியாது. அந்த நம்பகத்தன்மை வரத்துக்காக அந்த சீன் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷன். அதனால வந்து அந்த ஃபைட் சீன்ஸ் வரும்போது ஓகே இதுக்காக தான் அந்த சீன் வச்சிருக்காங்கன்னு ஒரு கண்டிப்பாக அந்த சீன் ரொம்ப நான் ஸ்லோ நினச்சேன், பட் தட் சீன் இஸ் வெரி வெரி நெசசரி டு ஜஸ்டிஃபைஸ் பிரீத்தி அண்ட் அபிராமிஸ் ஃபைட் சீன்ஸ். படத்துக்கு ரேட்டிங் 10க்கு 8 மார்க் தாராளமாக தரலாம், தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. பிடிச்ச சீன் வந்து இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் வரும். அது ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஃபைட், எல்லா ஃபைட்டுமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பட் இன்டர்வல் பிளாக்கும் ப்ரீ கிளைமேக்ஸ் சீனும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அதுதான் கராத்தாவை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே. இது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தன் இல்லை, ஏதோ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து மக்களை வந்து ஊக்குவிக்கும், இதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தற்காப்புக்காகவாவது கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் உண்மையிலேயே. பார்க்கலாம், இந்த படம் சூப்பரா இருக்கு. முக்கியமான சீன்னா அந்த வில்லனை சமாளிப்பாங்க. ஏன்னா அது தனியா ஒரு வில்லன் அடிப்பாரு, இவங்க 3 பேர் சேர்ந்து சமாளிப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வருவாரு, அது செம்மையா இருந்துச்சு. அந்த இடம் தான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. மற்றபடி இன்னொரு வில்லன் லாஸ்டா பண்ணுவாங்க, அது அந்த அளவுக்கு பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆகல, பட் அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா டீசெண்டா இருக்கு, ரொம்ப நல்ல மெசேஜ்.
ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி ஃபேமிலியா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். 5 வயசுல இருந்து 50 வயசு ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். பிடிச்ச சீன் எதுவும் சொல்லுவீங்க? ஃபைட் சீன் தான் படத்துல ப்ளஸ் பாயிண்ட். ஃபைட் சீனு, மியூசிக்கு, ஃபைட் சீன், கோரியோகிராஃபிங், ஸ்க்ரீன் பிளே, அவங்க ஆக்டிங்கு, சின்ன சின்ன இடத்துல லாக்லாம் பெருசா இல்லை. மியூசிக் போட்டு நல்லா ஃபீல் பண்ணிக்காங்க. குழந்தைங்க பார்க்க முடியுமான்னு தெரில, கொஞ்சம் வயலன்ஸ் அதிகம், அந்த ரத்தம் இது மேபி அந்த தலை வெட்டுற சீன் கொஞ்சம் எடுத்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதாவது குழந்தைங்க தான் பயந்துருவாங்க. மற்றபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்புள்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் பார்க்கலாம். முக்கிய ஸ்டோரின்னு சொல்லுங்க சார் இந்த படத்தை. அது இன்ட்ரெஸ்ட் போயிடுமே. ஆக்சுவலாக மேபி அந்த கான்செப்ட் என்ன வச்சுங்களேன், எந்த பாலினமாக இருந்தாலும் ஆளை பார்த்து பயப்பட வேணாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிஃபென்ஸ் இருந்தால் யாரை வேணால் எந்த பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு ஒரு படம். அது மெயின் ஸ்டோரின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் இதான் பேஸ் ஆக்சுவலி, இந்த கான்செப்ட் இதுதான். ஃபேமிலியா எல்லாம் பார்க்கலாம் அந்த படத்தை. ஃபேமிலியெல்லாம் குழந்தைங்கன்னா பேரண்ட்ஸ் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தை பயப்படுற மாதிரி சில சீன்ஸ் இருக்கும். அதான் ரத்தம் தெரிக்கிறது, தலை வெட்டுறது, கை வெட்டுறது, கால் வெட்டுறது அதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கறது பெட்டர்.